ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தினார். நம்ம ஜெபத்தோடு கூட இதை நம்ம ஆரம்பிச்சிடுவோம். சற்று நேரம் ஓய்வு நாள் பாடத்தை படிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் படிக்க இருக்கிற இந்த பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஓகே, எத்தனை பேர் சேப ஸ்கூல் புக்கெல்லாம் படிக்கிறீங்க இல்லைங்களா? இந்த காலாண்டு பாடம் ரொம்ப சுலபமானது, அப்படி தானே? இது தியாலஜிக்கலாக எதனா இருக்கும் அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியம், ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய ஆசை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதில் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். அதே சமயத்தில் ஆவிக்குரிய ரீதியில் வழி நடத்துகின்ற ஒரு பாடமாக நமக்கு என்ன பண்ணுது இந்த பாடம் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம 11வது பாடத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். பின்னடைவுகள் என்னத்தை பற்றி படிக்க போகிறோம்? பின்னடைவுகளை குறித்து படிக்கிறோம். இந்த பின்னடைவுகள் அப்படின்னாலே இது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். போன வாரம் என்ன பாடம் படித்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன பாடம் படித்தோம்? மன மாற்றமும் பாவ மன்னிப்போம் அப்படின்ற தலைப்பில் போன காலண்டில் படித்தோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடம் பின்னடைவுகள். மனப்பாட வசனமாக நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அது மாத்திரமல்ல, உபத்திரமும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பின்னடைவுகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னடைவுகள்னால் என்ன? ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் மனப்பாட வசனம் வாசித்துட்டேன், அதுக்கப்புறம் நம்ம வரப்போகிறோம். பின்னடைவுகள்னால் என்ன? உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கா? பின்னடைவுகள் என்னங்களா? ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம், அது மேலே வர முடியல, ட்ரை பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம், அது நம்மளை பின்னாடியே இழுத்துட்ருக்காங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆக மாட்டுது, அப்படி சொல்லாமா? ஓகே, வாட் எவர் வி ஆர் டூயிங் இட்ஸ் நாட் வாட் சக்ஸஸ் ஆக மாட்டுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று சோர்ந்து போயிடுவோம், மன உளைச்சலுக்குள்ளே என்ன பண்ணுவோம், நடந்துருவோம். காப்பி டே அப்படின்ற ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி இருக்குது, அப்படி தானே? அந்த கம்பெனி நல்லா வளர்ந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு தொய்வு ஏற்பட்டது. அதை பார்த்து அவருடைய அந்த கம்பெனி ஓனர் என்ன பண்ணிட்டாரு, பத்ராவதி ஆறில் விழுந்து பாடி எங்கே போச்சுன்னு கூட அதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? காப்பி டே ஓனர் நம்ம SM கிருஷ்ணா அவங்களுடைய மருமகன், என்னங்க, சித்தார்த். ரீசன் என்ன? தொழிலதிபர். ஆகாரத்துக்கு குறைவு கிடையாது, ஆகாரத்துக்கு அவங்களுக்கு குறைவு கிடையாது, செல்வத்துக்கு அவங்களுக்கு குறைவு கிடையாது. அவங்க தொழில் என்ன பண்ணால் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் காப்பி டே பார்க்கலாம், வெளிநாட்டில் கூட நீங்கள் காப்பி டே என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, அவ்வளோ கடைகள் இருக்குது. ஆனால் மனசோர்வு அது ஒரு பின்னடைவு ஏற்படுத்துது. அந்த பின்னடைவில் அவ்வளோ என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. அப்போ இந்த லெசன் நமக்கு என்ன கற்றுனா, எல்லாருக்கும் பின்னடைவு இருக்குது வாழ்க்கையில். கரெக்டுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் பின்னடைவு இருக்கா? உங்களுடைய தொழில்களிலே, உங்களுடைய வேலைகளிலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்விலே, இல்லை ஆவிக்குரிய வாழ்விலே கூட நமக்கு என்ன இருக்குது, பின்னடைவுகள் இருக்குது. அண்டர்ஸ்டுட் வாட் ஐ ட்ரை டு சே சிஸ்டர் உமா? ஓகே, வாட் எவர் யூ டூ, ஓகே, யூ trying your level best, but you cannot go up. Instead of going up, you are going what? Down. அப்படிதானே? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்குள்ள என்ன பண்ணுது இருக்கு. இதற்கு மனப்பாட வசனம் ஒரு நல்ல ஒரு பதிலை, இந்த பின்னடைவுக்கு ஒரு மனப்பாட வசனம் நல்ல ஒரு பதிலை கொடுக்குது. என்ன பதில்னா, ரோமருக்கு யார் எழுதுறா? பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு. அவர் எழுதும்போது சொல்றாரு, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும். என்னங்களா? ஏன்னா உபத்திரம் என்ன கொடுத்ததா? வி டோன்ட் வாண்ட் டு வாட் சஃபர். அப்படிதான் நமக்கு அப்படியே ஆசீர்வாதமாக இருக்கணும், இல்லைங்களா? அப்படியே வரமோ அப்படியே இருக்கணும். அதை மாற்றம் என்ன பண்ணக்கூடாது. நம்ம வி ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி சேஞ்சஸ் இன் அவர் செல்ஃப். ஹவ் வி ஆர் கம்மிங் த சேம் வே வி நீட் டு பி. அப்படி தான் இருக்கணும். எப்படி வரணும் அப்படியே இருக்கணும், அதில் மாற்றம் வந்துடக்கூடாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஈஸி கிடையாது. அது என்ன வருமா? உபத்திரவம் நிச்சயம் எல்லாருக்கும். என்ன நிச்சயம்? சஃபரிங் இஸ் வாட் given to us. உபத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
நம்ம உபத்திரவத்தை நம்ம பார்க்கும்போது யாரும் இது யாரெல்லாம் விரும்புகிறவங்களா? ஈவன் ஆஸ் ஏ கிறிஸ்டியன் வி ஆர் நாட் வாட் வி டிடன்ட் லைக் டு சஃபர். ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ண, உபத்திரவம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறது கிடையாது, இல்லை விரும்புகிறதே கிடையாது. அந்த உபத்திரம் வந்துட்டா என்ன பாஸ்டர் ஃபெடப் ஆகிடுவோம். ஓகே, இன்ஸ்டா கம்மிங் டு த சர்ச் வில் ஸ்டே அட் ஹோம். இன்ஸ்டா கோயிங் டு மினிஸ்ட்ரி வாட் வி வில் நாட் பாதர் அபவுட் தட், வில் ஃபர்கெட் தட் மினிஸ்ட்ரிஸ். இப்போ எங்கள் வேதம் சொல்லுது, உபத்திரம் வந்துச்சா அது என்னக்க தருமா? என்னக்க தருமா? பொறுமை, இல்லைங்களா? சிஸ்டர் எப்படி சிஸ்டர் பொறுமையை கற்றுத்தரோம் சொல்லுங்கள் கவிதா சிஸ்டர்? உபத்திரமா எப்படி பொறுமையை கற்றுத்தரோம்? அனுபவத்தில் என்ன இருக்கா? அவங்கள நான் கேட்டேன், நிறையா இருக்குது இல்லையா? ஒன்றா ரெண்டா? அந்த உபத்திரவம் பாடம் நமக்கு கற்றுத்தருது. அதுவும் எந்த பாடம் கற்றுத்தருது? பொறுமையை கற்றுத்தருது. சில சமயத்தில் நம்ம கற்றுக்க மாட்டோம் இல்லைங்களா? கற்றுக்கிட்டா அதனுடைய சந்தோஷமே சனி. அப்படிதானே சிஸ்டர்? கத்துறதுக்குள்ள நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு பலத்தையும் அது தருது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள், இப்போ பொறுமை வேணும்னா நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும்னா நமக்கு என்ன வேணும்? உபத்திரவம் நல்லதா? உபத்திரவம் நல்லதா? என்னவா என்னங்க நல்லதா? எப்பொழுதுமே யாருன்னா நம்மளை திட்டிகிட்டே இருக்கட்டும், எப்பொழுதுமே யாருன்னா நம்மளை அடிச்சுட்டு இருக்கட்டும், எப்பொழுதுமே யாருன்னா நம்மளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கட்டும், அப்படியா? என்னம்மா அது அக்செப்ட் பண்ணிக்குமா? யாருன்னா நம்மளை யாருன்னா ஒரு we are not ready to what say someone what one words against us, will not allow, or some bad words, if they use bad words against us, what it will stay in our mind, it will not go at all. ஒரு வார்த்தை கூட we are not able to what bear even one words. கரெக்டா ரைட்டா? தப்பான கேட்கல, கரெக்டா ரைட்டான்னு தான் கேட்டேன். கரெக்டா? அதான் யாரா ஒருத்தங்க ஒரு வார்த்தை நம்மளை அகைன்ஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா நம்ம எத்தனை பேர் அதை பொறுத்துக்க ரெடியாக இருக்கிறோம்? இல்லை, பொறுத்துக்க முடியாது. உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா? நியூட்டன் விதி மாதிரி எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஒரு பால் அடித்த சவுத்தில் அடித்தா திரும்ப வரும் பாருங்க. அவங்க வேர்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கிறா இல்லையா, அவங்க வேர்ட்ஸை முடிக்கணும்னு நம்ம வேர்ட்ஸை தொடங்கிடுவோம் இல்லைங்களா? அப்புறம் எங்கேருந்து நம்மள்ட்ட பொறுமை இருக்குது? அப்படிதானே? இட் ஹேப்பன்ஸ் இன் தி ஹோம், it happens in working place, it happens what outside, even it happens in our heart also. கடவுள் என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன கடவுளை அப்படின்னு என்ன பண்ணுறோம்? உடனே அங்கேயே நியூட்டன் விதியை அமைச்சிடுறோம். என்ன சிஸ்டர் அண்டர்ஸ்டுட்? பைபிள் நமக்கு கத்துறது, உபத்திரம் வருகின்ற பொழுது நமக்கு என்ன பண்ணுமா? நமக்கு பொறுமை அவசியம். அப்போ பொறுமை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எதை விரும்பல, எது வழியாக கலந்து போலன்னு அர்த்தம்? You are not gone through the suffering. புரியுதுங்களா? என்னுடைய பிள்ளைகள் நம்ம தெளிவாக இருக்கணும். வேதம் சொல்லுது பொறுமையில் நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுமை நமக்கு வேணும். புரியுதா? பொறுமை இல்லைன்னா கஷ்டம். பொறுமை என்ன கொடுக்குமா? பரீட்சையை கொடுக்கும். பரீட்சைனா தெரியல, எக்ஸாம். எவ்வளோ பொறுமை இருக்குன்னு எதுக்கு எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? இந்த பிள்ளை எவ்வளோ மேக்ஸ் தெரியுது, இந்த பிள்ளைக்கு எவ்வளோ சயின்ஸ் தெரியுது, இந்த பிள்ளைக்கு என்ன ஒரு விஞ்ஞானிய டாக்டர் உடனே ஆக போகுது கிடையாது, பின்னாடி ஆகணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? செக் பண்ணுறாங்க பிள்ளைக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இப்போ நமக்கு செக் பண்ணணும் எவ்வளோ பொறுமை இருக்குன்ட்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம் இல்லையா? இல்லைன்னா நாங்கள் அப்போ தான் தெரியும் நம்முடைய பொறுமை கம்மியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, இல்லாமல் இருக்கா, இல்லை பொறுமை இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேனா அப்படின்னு நமக்கு என்ன பண்ணோம்? தெரிய வரும். அப்போ பரீட்சை என்ன கொடுக்குமா? என்ன கொடுக்கணும்? when you write exam, the scores, how much you score, then it will give what? Faith, whether I can go to doctor or I can go to engineer or any other thing, any field. புரியுதுங்களா? அப்போ வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, அந்த பரீட்சை நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இப்போ உங்கள் உபத்திரவம் பொறுமையை கொடுத்துருந்தா, அது பரீட்சைக்குள்ளாக கடந்து சென்றிருந்தா, அந்த பரீட்சை என்ன கொடுக்குமா? என்ன கொடுக்கும்? நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கா சிஸ்டர்? நம்பிக்கை அப்படியே ஆடுதில்லை. அப்போ நம்முடைய நம்பிக்கை வீக்காக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பரீட்சை எழுதலை இல்லைங்களா, பரீட்சை எழுதுகிற அளவுக்கு நான் இல்லை. அப்போ நான் பரீட்சை எழுதுகிற அளவுக்கு இல்லைன்னா எனக்கு பொறுமை இல்லை. இந்த பொறுமை இல்லைன்னா உபத்திரவத்தை எங்களுக்கு சகிக்கிற மனநிலை எனக்கு என்ன பண்ணல, எனக்கு இல்லை. அப்படி தானே அர்த்தம் சிஸ்டர் உமா? ஓகே, if you are not suffer, you cannot what?
கெட் வாட்? பொறுமை என்ன சொல்கிறது? பேஷன்ஸ். என்னம்மா கன்னடத்தில்? தாழ்மை. தாழ்மை இல்லை அப்படின்னு அர்த்தம், அப்படி தானே? புரியுதுங்களா? தாழ்மை இல்லைன்னா என்ன கிடையாது? யூ கேன் நாட் ரைட் எக்ஸாம். ஓகே, இஃப் யூ நாட் ஏபிள் டு ரைட் எக்ஸாம் யூ வில் நாட் கெட் வாட்? நம்பிக்கை. நம்பிக்கை என்ன சொல்கிறது கன்னடத்தில்? நம்பிக்கை தானே? நம்பிக்கை. புரியுதா? அப்போ நம்பிக்கை, அதாவது ஃபெய்த் எனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த நம்பிக்கை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து ஒவ்வொருத்தவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். என்ன பண்ணுறோமா? எதில் மேன்மை பாராட்டுறாங்க? நீங்கள் கேட்கலாம், என்ன ஒரு நாள் தானே ஒவ்வொருத்தரும் பட்டா ஓகே, ஒரு நாள் பட்டா ஓகே இருக்கும். பவுல் சொல்கிறாரு, அனுதினமும் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல இருக்கும். அப்படின்னா அனுதினம் அர்த்தம் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும். ஓகே, வி ஆர் கோயிங் அண்டர் வாட்? சஃபரிங். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒப்புத்திரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் பொழுது நம்ம பரவாயில்ல, வி ஆர் பெஸ்ட். வி ஆர் பெஸ்டா இல்லையா? என்னங்களா சிஸ்டர்? வி ஆர் பெஸ்ட்டாக இருக்கணுமா இல்லையா? ஆமாம், நான் வீட்டில் தாங்கிட்டு தானே இருக்கிறேன். எல்லாம் திட்டுறாங்க, நான் தாங்கிட்டு தானே இருக்கிறேன் டெய்லி. அப்படியா? வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க, நான் தாங்கிட்டு தானே இருக்கிறேன். வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நான் தாங்கிட்டு தானே இருக்கிறேன் இல்லையா? இங்கே வேதம் சொல்லுது, கர்த்தர் நிமித்தமாய் வருகின்ற உபத்திரவம் என்னங்களா? இட்ஸ் சப்போஸ் டு கம் ஃப்ரம் வேர்? ஓகே, இட்ஸ் சப்போஸ் டு கம். எப்படி வரணும்? ஹவ் இட்ஸ் சப்போஸ் டு கம்? பீயிங் ஏ Christian, being faithful, I want to keep truth. Okay, while keeping truth, okay, some kind of problem will come. அதுதான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதில் வர அப்பா அம்மா திட்டாலோ இல்லை சொந்த பந்தம் திட்டாலோ அல்லது அது கிடையாது. அது உபத்திரவம் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. வேதம் சொல்லுது என்ன அப்படின்னா, உபத்திரவங்கள் தேவனுக்காக படுகின்ற பாடுகள் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்க அப்படின்னா, அதை நாங்கள் மேன்மை பாராட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். வேற அதை எதிர்பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஆண்டவரே, நானும் சத்தியத்தை சொல்லும் போது என்னை 4 பேர் அடிக்கணும், சத்தியம் சொல்லும் போது 4 பேர் என்னை பகைக்கணும், சத்தியத்தை சொல்லும் போது தூக்கி ஜெயிலில் போடணும், இப்படிலாம் நம்ம கேட்டுட்ருப்போம். அவங்க மேன்மை பாராட்டுறாங்கன்னா அதுக்காக they are waiting for that to be a witness to God. அவங்க கடவுளுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்கு அவங்க என்ன பண்ணாங்களா? அதில் வர பாடுகளை சந்தோஷமாக மேன்மையாக கருதுறாங்க. நம்ம மேன்மை என்ன பண்ணுறோம்? நான் படித்து டிகிரி வாங்கிட்டேன் இல்லைங்களா, ஐ போஸ்ட்டில் போகிறேன், மேன்மையாக ஆகிட்டேன், நான் உயர்ந்துட்டேன். இதை குறித்து உலக பிரகாரமான காரியங்களை கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம மேன்மை பாராட்டுறோம். ஆனால் வேதம் அதை என்ன பண்ணலை, நமக்கு சொல்லலைம்மா, அதை சொல்லலை. தயவுசெய்து உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் ஃபார் காட், ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத், தென் ஓகே, த சேட்டன் வில் நாட் கீப் குவைட், யூ வில் பிரிங் டிஸ்டர்ப்ஸ். அந்த டிஸ்டர்ப்ஸ் தான், அந்த ப்ராப்ளம் தான் என்னங்க உபத்திரவம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சொல்கிறோம். இங்கே சொல்கிறாரு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாதே, வெட்கப்படுத்தாது. எனக்கு அடுத்த கேள்வி, do you have Holy Spirit? Are you anointed by the Spirit? எனக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா இது பாடம் இல்லையா? உள்ள இந்த இது கேமரா இல்லைன்னா நான் அப்படி இப்படி வந்திருப்பேன். கேமரா இருக்கிறதுனால வேறு வழியில் என்னை கட்டிப்பட்ட மாதிரியா இருக்குது. புரியுதுங்களா? சொல்லுங்கள், ரியலி டு யூ ஹாவ் ஸ்பிரிட்? எனக்கு பதில் சொல்லுங்கள். சொல்லாமல் விட போகிறதா உங்களை? நான் இன்னொரு இடத்துக்கு போனோம், தயவுசெய்து சீக்கிரமாக பதில் சொல்லுங்கள். டு யூ அனாயிண்டட் பை த ஸ்பிரிட்? இல்லை, அட்லீஸ்ட் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? அந்த கொஸ்டின்னாச்சும் உங்கள்கிட்ட இருக்கா? வெதர் ஐ எம் ஹேவிங் ஹோலி ஸ்பிரிட் ஆர் நாட், ஆர் வெதர் ஐ எம் ஹேவிங் ஹோலி ஸ்பிரிட், என்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்கா, என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அப்போ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாதனால கிறிஸ்துவம் வருகின்ற பாடுகள்லாம் எனக்கு எப்படி தெரியுது? பாரமாக தெரியுது, மேன்மையாக தெரியல. பாரம் வேற, மேன்மை வேற. புரிஞ்சுட்டுங்களா? அப்போ கிறிஸ்துவுக்காக ஒரு வார்த்தை கூட என்னால் சகிக்க முடியல அப்படின்னா, சிஸ்டர் உமா அண்டர்ஸ்டுட் வாட் ஐ டு சே இல்லைங்களா? உபத்திரவம் உங்களுக்கு இருக்கா? என்னம்மா சத்தமாக சொல்லுங்கள். என்னம்மா? say lot every day, amma, every hour staying at home, every day, every hours you are having what problem? Because you are from where?
இந்து பேக்ரவுண்ட்ஸ். ஓகே, வாட் ஐ எம் ஜஸ்ட், நிறைய பேருக்கு அப்படி இல்லை, அப்படி தானே? நிறைய பேருக்கு அல்ல. அதை யூ ஆர் டிபெண்ட் அப்பான் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, யூ ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். அண்டர்ஸ்டுட்? ஓகே, எவ்ரி டே யூ ஆர் கெட்டிங் வாட்? ஸ்ட்ரகிள், ப்ராப்ளம்ஸ். ஓகே, why you are getting? being a Christian. கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? உபத்திரவத்தை சகிக்கிறீங்க. இட்ஸ் ஓகே ஆர் டோன்ட் வாண்ட். வேதம் சொல்லுது இட்ஸ் a privilege. It is what? It is a privilege because I didn't get that one. Okay, it's a privilege. You can write, you are right daily, you are writing exam, then it will create what? Faith. Okay, the faith will give the hope. Then that time you need Holy Spirit. If you are not having Holy Spirit, you cannot stay at home even one day. Understood now? எல்லாருக்கும் அதுதான். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? சத்தியத்தில் இருக்க முடியாது. இப்போ என்னுடைய கேள்வி, நீங்கள் உண்மையிலே are you anointed by the Holy Spirit? It means that it is easy for you to what? Have a hope, or it is easy for you to have what? தாழ்மைன்னு சொன்னால, பேஷன்ஸ். ஓகே, தென் எதை வேணாலும் சகிக்கலாம். எதிர்க்க என்ன உபத்திரம் என்ன பண்ணலாம்? யூ கேன் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட்லி. அப்படியே நேராக நிற்க முடியும். உபத்திரத்துக்கு முன்னாடி போய் நிற்க முடியும். ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் சேட்டன் இட் வாட்? போல்ட்லி யூ கேன் ஸ்டாண்ட். ஏன்னா you are anointed by the Spirit. You are anointed by Holy Spirit. அப்போ நமக்கு குறை என்ன தெரியுமா? சின்ன சின்ன பிரச்சனை நம்மளால் தாங்க முடியல தெரியுமா? சபையில் வர சின்ன சின்ன பிரச்சனை நம்மளால் தாங்க முடியல. வீட்டில் வர சின்ன சின்ன பிரச்சனை நம்மளால் என்ன பண்ண முடியல? எதிர்கொள்ள முடியல. ஒர்க் பிளேஸில் வர சின்ன சின்ன பிரச்சனை நம்மளால் என்ன பண்ண முடியல? எதிர்கொள்ள முடியல. அப்படின்னா நம்முடைய உள்ளம் என்ன இருக்கு? போல்டா இல்லை. ஒரு வசனம் சொல்லிட்டு நான் இந்த மனப்பாட வசனத்தை நான் கடந்து போகிறேன் இதை முடிக்கிறதுக்கு. வேதம் சொல்லுது, தேவ அன்பு நம்முடைய இதயங்கள் என்ன பண்ண ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. சரிங்களா? Holy Spirit, not only the Holy Spirit, then what also just you are having? What also you are having? The love of God. தேவனுடைய அன்பு என்ன பண்ணப்பட்டிருக்கான்? என்னம்மா கொடுக்கப்பட்டிருக்கா? இங்கே போட்டிருக்கு சூப்பராக, ஊற்றப்பட்டிருக்கு தமிழில். அதான் போர். ஆனால் அளவே கிடையாது. ஊற்றுறது வேற, எடுத்து கொடுக்குறது வேற. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சாப்பாடு செய்கிறீங்க, அந்த பாத்திரத்தை அப்படி கவுத்த அப்படி இருக்கும். அது ஒரு கரண்ட் எடுத்தா எப்படி இருக்கும்? when you take by spoon or rice in the dexi, then what? One spoon will come or two spoon will come. Okay, when you turn like that towards the plates, then everything's what? It falls on the plate. இங்கே கடவுள் சொல்கிறாரு, அவருடைய அன்பு எப்படி தான் அப்படியே ஊற்றப்பட்டிருக்கான். ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்னும் போது எனக்கு தெரியுது என்னென்னா, உள்ளங்களில் கொஞ்சம் கேப் இருந்தாலும் அந்த இடத்துல போயிடும். அப்படிதானே? உள்ளங்களில் கொஞ்சம் கேப் இருந்தாலும் என்ன போயிடும்? அந்த ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பு கொஞ்சம் உள்ளத்தில் அங்கங்கே அப்படின்னு ஒரு கேப் இருந்தாலும் சின்ன அப்படியே போய் வழி என்ன பண்ணோம்? நிரப்பிடும். அப்போ இன்றைக்கி நம்மளால் சத்தியத்தினுடைய பிள்ளைகளாக நம்மளால் நிற்க முடியல அப்படின்னா ரீசன் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அந்த அன்பை பற்றி என்ன பண்ணதில்லை, நம்ம கவலைப்படலை, நம்முடைய உள்ள ஸ்தலப்படலைங்க. அப்புறம் எங்கெங்க இந்த பாடத்தை படிக்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ அன்பு உன்னுடைய உள்ளத்தில் ஊற்றப்படும் அப்படின்னா அந்த அன்பு என்ன பண்ணும்? உன் இதயத்தை என்ன பண்ணியிருக்கணும்? என்னாரும் ஃபில் பண்ணியிருக்கணும். உன் இதயம் தேவனுடைய அன்பில் ஃபில் பண்ணியிருந்தா அதில் கவலை போகிறதுக்கு என்ன இருக்காது. there will be no place to enter sorrows inside or worries inside. Okay, worries about what? Your futures or your work or other things. It will not allow. அப்போ எந்த ஒரு காரியம் என்ன பண்ணியிருக்காது? உள்ளே போயிருக்காது. இங்கே ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் 11வது அதிகாரத்தில் ஒரு பிள்ளை என்ன பண்ணாலாம், நடந்து போயிட்டே இருந்தாங்க. நம்மளாலாம் ஒரு பிள்ளை என்ன பண்ணாலாம், சின்ன பிள்ளை நடந்து போயிட்டே இருந்தான். மழை காலம், கார்மேகம், இடி மின்னல், என்னங்களா இடி மின்னல். இது என்ன பண்ணுறாங்களா, அவள் போயிட்டு இருக்கும்பொழுது நடக்கிற சம்பவத்தை அது என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவள் ஓடிட்டே இருந்தாலாம். இடி வந்தால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இடி வந்தால் பிள்ளைங்க பயப்படுவாங்கல்ல. சின்ன பிள்ளைங்களாம் அப்படியே என்ன பண்ணுவாங்க?
அடிக்கடி எங்கள் அம்மாவுக்கு இடினாலே பயம். இடி வந்தால் வீட்டில் உட்காந்தாலே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. இடி வந்தால் மழை வந்தால் நிறைய பிரச்சனை என்ன பண்ணோம் இருக்குமா. அப்போ என்ன பண்ணிச்சுன்னா, அவள் ரொம்ப தூரம் போகணும், அவள் வேகமாக நடக்க ஆரம்பித்தா மழை துளி அவள் கன்னத்தில் என்ன பண்ணிச்சு விழுந்தது. அவள் ஓடி போய் தான் வீட்டில் கதவை என்ன பண்ணுறா தட்டினா, அப்போ யார் பார்த்துருந்தாலாம், அப்பா அவளை நோக்கி வேகமாக என்ன பண்ணார் ஓடினார். என்னம்மா பிள்ளை பயந்துட்டியோ, கஷ்டமாயிடுச்சோ அப்படின்னு அவள் கேட்டாலாம். அவள் அப்படியே சிரிச்சிட்டு ஆமாம் இடி இடிக்கும் பொழுது மின்னல் வரும்பொழுது ஏமா வானத்தை நோக்கி பார்க்குற அப்படின்னு கேட்டாராம். அவங்க அப்பா கேட்டாரா, என்னங்களா, while the thunder and lightning comes, why my daughter just you looked above the sky and laughed. அதுக்கு அவள் கொடுத்த பதில் பாருங்க. அவள் கொடுக்குற பதில் என்ன கொடுக்கலாம், அந்த பதில் சூப்பராக இருக்கு. அந்த பதில் எப்படி இருக்கா, பயங்கர சூப்பராக இருக்குது. அந்த பதில் எப்படின்னா, அப்பா இடி இடிக்கு மின்னல் இருக்கு, நீ நினச்சிருப்ப உன் பொண்ணு என்ன பண்ணிட்டேன் பயந்துட்டேன்னு நினச்சிருப்ப. இல்லைப்பா நான் வானத்தை நோக்கி பார்த்துட்டா தெரியுமா, என் அப்பா என்னை பிக்சர் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. என்னங்களா, என் அப்பா என்ன பண்ணுறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் அப்பா இடி இடிக்கும் பொழுது மின்னல் இடிக்கின்ற பொழுது என்ன பண்ணுறாரு, என்ன பிக்சர் எடுக்கிறாரு. அப்போ எப்பொழுதும் என் அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சான், பயங்கர சந்தோஷம். நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கா, அப்போ என்ன அர்த்தம்னா, கவலைப்படாது, இடியா மின்னலா அது குடும்பமாக இருக்கட்டும், அது எங்கே இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, யார் பார்த்துட்டே இருக்கிறா, சூப்பர் இல்லை, யார் பார்க்குறா, உங்கள் அப்பா. உலகத்து பிற அப்பா பார்த்து வித்தியாசமாக யோசிக்கிறாரு. ஆனால் பரலோக தகப்பன் என்ன பண்ணுறாரு, உன்னை படம் எடுத்துக்கிட்ட, நீ அவர் கையில் இருக்கிற, அவருடைய உள்ள கையில் இருக்கிற. உன் வாழ்க்கையில் எவ்வளோ புயல் வந்தாலும் சரி, எவ்வளோ வேதனை இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, உன்னோடு கூட உன்னை இருந்து கரம் பிடிக்க போகிறவர் யாருமா? அந்த நம்பிக்கை வருதா? இந்த பாடம் படித்த உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. என்ன சிஸ்டர் தீபா, நீங்கள் படிச்சிங்களா, எப்படி இருந்தது? என்னம்மா, இன்க்ரீஸ் ஆச்சு ஃபெய்த். என்னண்ணே ராஜகோபால் அண்ணே, இதை படிக்கும் பொழுது என்னால் எல்லாம் சும்மா என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல, ஒரு ஸ்டோரியாக பார்க்க முடியல, ஒரு வித்தியாசமாக உள்ளத்தில் ஒரு வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தது இதை படிக்கும் பொழுது. அதான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன், நீங்களாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சிஸ்டர் கவிதா, சிஸ்டர் ஓமா, ஓகே. whenever problem comes, thunder, sound, okay, lightning, okay, it may be shock, okay, what God says, laugh, because why that small girl laughed, she understood, smiled, why, God is taking picture. Okay, sister Uma, God is taking picture on you. Don't bother about the thunder or lightning. It will not kill you. It will make you to smile. It will increase your faith. It will increase your what? It will give hope. Don't bother about anything. Stand for God. Stand for God. This lesson is for you. Yes. Yes. Okay. ஓகே, பாஸ்ட் தான் இந்த பாடம் எடுக்கணும் இல்லையா? அவர் கருத்து ஏற்றுக்கொள்ள படுகிறது. ஏன்னா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி த லென்ஸ் இஸ் ஃபோக்கஸ்டு ஆன் யூ இல்லைங்களா? அருமையான கருத்துக்கள் பாஸ்டர், ரொம்ப நன்றி பாஸ்டர். என்னங்களா, த லென்ஸ் இஸ் வாட், த லென்ஸ் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யூ. அப்படின்னா பரலோக கண்கள் ஊ மேலே இருக்கு, அவ்வளோதாங்க. பரலோக கண்கள் ஏன் மேலே இருக்கும் பொழுது எதை பற்றி என்ன பண்ண வேண்டியதில்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா பரலோக கண் யார் மாதிரி இருக்கு? அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? ப்ளீஸ் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். பரலோக கண்கள் என் மேல இருக்கு. அண்டர்ஸ்டுட் சிஸ்டர்? ஓகே, the heavenly eyes is what
ஃபோக்கஸ்ட் ஆன் மீ. அது இன்னொரு படி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணோம் அப்படின்னா மை காட் சாய்ஸ் ஆன் மீ. புரிஞ்சு போச்சு. எதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் வாழ்க்கையை என் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அது அனுதினமோ வேதனையான வாழ்க்கையாக இருந்தாலும். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நமக்கு பாடத்தை என்ன பண்ண கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த நாள் பாடத்துக்கு நம்ம வேகமாக போகிறோம் இல்லைங்களா. வாழ்க்கையின் புயல்கள் இல்லைங்களா. என்னங்க புயல்கள் அப்படின்னா என்னங்க? வாழ்க்கையின் யாருக்கு புயல் இல்லாமல் இருக்கு? ஒரு நபர். அதான் இன்றைக்கி படித்தேன், ஸ்திரீயிடத்தில் பிறந்தவனுக்கு என்னதானா வாஸ்துருமே 14:1 ஜோப் 14:1 இல்லை. அதுதான் என்னுடைய தியானம் இன்னைக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு நான் வாஸ்து அதிகாரம் அதுதான் 14:1 ஜோப் 14:1. என்னம்மா அதுதான் ஆக்சுவலி இன்றைக்கி என்னுடைய டெய்லி வாசிக்க வேண்டிய அதில் இன்றைக்கி அதை தான் நான் வாசித்தேன். வேதம் சொல்லுது சிறுநீடத்தில் பிறந்தவன் என்னவா வாழ்நாள் குறுகினவன். அதுக்கப்புறம் அடுத்தது என்னம்மா இங்கே வேதம் சொல்லுது என் வாழ்க்கையில் எவ்வளோ என்னதான் ஃபுல் ஆஃப் ட்ரபிள்ஸ். சிஸ்டர் உமா, த லெசன் ஃபார் யூ ஒன்லி. புரியுதா? அதாவது டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங் சிஸ்டர், ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். ஓகே, ஸ்மைல், லாஃப், என்ஜாய், தென் ஆட்டோமேட்டிக்லி சேட்டன் வில் நாட் த்ரோ எனிதிங்ஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். பிகாஸ் சேட்டன் புரிஞ்சிக்குவான் நம்ம இது எவ்வளோ தான் கொடுமைப்படுத்துனாலும் சீஸ் லாஃபிங் அப்படின்னு புரிஞ்சிக்குவான். அப்போ வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா என் வாழ்நாள் ஃபுல்லாக என்னங்களாம் வேதம் சொல்லுது ஃபுல் ஆஃப் ட்ரபிள்ஸ். நார்மன் பிரதர், எஸ் ஆர் ரைட்? எஸ் ஆர் நோ? இருக்கா ட்ரபிள் இருக்கா? இல்லை, இப்போதைக்கு இங்கே நமக்கு சீனியர் ஐயா தான் இருக்கிறாங்க, வயசானவங்க இல்லைங்களா, அனுபவம் வாய்ந்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஐயா இந்த வசனம் கரெக்டா? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குன்னா ட்ரபிள், அதிக ட்ரபிள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஃபுல் ஆஃப் ட்ரபிள். அதை குறைக்க முடியாது. அவை ஃபுல் ஆஃப் ட்ரபிளை நீ மீட் பண்ணையே ஆகணும். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வெதர் யூ ஆர் கிறிஸ்டியன் ஆர் நான் கிறிஸ்டியன் ஆர் எனிவன். இந்த ஃபுல்லா வேதனையை, துன்பத்தை, இக்கட்டை, சஞ்சலத்தை நீ என்ன பண்ணி ஆகணும்? சந்தித்தே ஆகணும். சிஸ்டர் எஸ்தர், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா சிஸ்டர்? எப்படி சொல்லுவீங்க? ஃபுல்லா கொஞ்சமா? என்னம்மா இன்னைக்கு நான் ஒரு நாளுக்கு ட்ரபிள் வரும் அப்படியா? ஒவ்வொரு நாளுமே இப்படி தான் போகுது. பிரச்சனை, ட்ரபிள், சஞ்சலம் இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ அதோடு இந்த படம் வாழ்க்கையில் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குங்களா? சரி, பாஸ்டர் இருக்கிறார். பாஸ்டர், யூ நாட் ஹேவிங் எனி ட்ரபிள்? Okay, the same question you can ask to me also. The same question you can ask me also. என்கிட்ட கேளுங்களேன். ட்ரபிளே இல்லைன்னா கிடையாது. ட்ரபிள் இல்லாத நாளே கிடையாது. மன பாரம் இல்லாத நாளே கிடையாது. மன போராட்டம் இல்லாத நாளே கிடையாது. அது வர்றோம் எப்படி வேணாலும். ஒன்று குடும்பத்தை குறித்து, அல்லது சொந்த பந்தங்களை குறித்து, அல்லது சபை விசுவாசிகளை குறித்து, அல்லது ஏதோ ஒன்று குறித்து பாரம், ட்ரபிள்ஸ், வேதனை. இவங்களை என்ன பண்ண போறேன், இவங்களை என்ன பண்ண போறேன், இவங்களுக்கு என்ன செய்ய போறேன், இவங்களை என்ன, இதுதான். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணாங்களா, மத்தேயு 4:35, மார்க்கு 4:35 நம்ம மாறி மாறி வாசித்தோம் இல்லையா, ஒரு இன்சிடென்ட் வச்சுருக்கிறாங்க. அது எனக்கு இல்லை, இங்கே அழகாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு போட்டில் என்ன இருக்குமா, ஒரு தலையானை இருக்குமா. என்னங்க இருக்கும்? ஒரு போட்டில் என்ன இருக்கும்? ஒரு தலையானை இருக்கும் இல்லைங்களா. அந்த தலையானை எங்கே இருக்குது அப்படின்னா படகை ஓட்டுறாங்கல்ல, பின்புறத்தில் உட்காந்துட்டு அந்த படகு எங்கே போனோம், எப்படி போனேன்னு. ஏன்னா அந்த படகு என்ன பண்ணுவோம், பட்டு இப்படி சாக்கிட்டு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டில் ஒரு தலையானை என்ன பண்ணுவாங்களா, அது உட்கார ஒரு பின்னாடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாராம், ஓட்டுவார், படகை ஓட்டுவாங்களாம் முன் செல்லத்துக்கு. எங்கள் இயேசு போன போட்டில் அந்த தலைகாணி யார் எடுத்துட்டாரா? தலையானை யார் எடுத்துட்டா? இயேசு. அது யாருடைய தலையானை? போட்டு ஓட்டுறவங்களுடைய தலையானை, போட்டு ஓட்டுறவங்களுடைய தலையானை. அதை எடுத்து அவர் என்ன பண்ணாராம், அப்படியே
தலை சாச்சிட்டாராம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் தெரியுமா உங்களுக்கு? சுக்கான் அவருடைய கையில். சுக்கான் அவர் தான் படகோட்டி. சுக்கான் அவருடைய கையில் தான். ஒரு போட்டு எங்கே போனோம் அப்படின்றது யார் தீர்மானிக்கணும்? He is supposed to what? Destinate where this boat to go. அடுத்தானே ஆனால் தூங்கிட்டார். சீசர்கள் என்னது? சீசர்கள் சாதாரண ஆளா? என்னங்க சீசர்கள் சாதாரண ஆளா? ஆஹா. அந்த கலிலேயா கடலை எந்த இடத்துல ஆழம் இருக்குது, எந்த இடத்துல ஆழம் இல்லை, இது எவ்வளோ தூரம், இது எவ்வளோ அகலம் இல்லைங்களா, எப்போ அலை வரும், இது எல்லாமே தெரிஞ்சவங்க. அவங்க நீச்சல் அடிச்சே தப்பிச்சு வந்துடலாம். ஒரு பக்கம் நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வந்துடலாம். அது ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. கிலோமீட்டர் அதுக்கு எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்ல முடியாது கிடையாது. ஏன்னா அந்த கலிலேயா கடலுக்கு நான் போயிருந்தேன், போட்டில் போயிருந்தேன் கலிலேயா கடலில். அவர் தெரிஞ்சுது தண்ணி கூட கஷ்டப்பட வேணாம். நீங்கள் கூட வேறு கடலில் போனீங்கன்னா தண்ணி குடிக்க முடியாது. ஆனால் கலிலேயா கடலில் போனீங்கன்னா தண்ணி என்ன பண்ண முடியும்? உங்களால் குடிக்க முடியும். அதில் என்ன இருக்காது? உப்பு இருக்கா? நான் அந்த தண்ணி எடுத்து பாட்டில் எடுத்து குடித்தோம் இல்லைங்களா? உப்பு இல்லாத தண்ணி எல்லாமே அறிஞ்சிருந்தவங்க அவங்களுக்கு கலக்கம் வந்துடுச்சு இல்லைங்களா? இது அவ்வளோ அந்த ஸ்டோரி ஏன் போட்டாங்கன்னா, நம்ம தாங்க வாழ்க்கை போட்டில் கலங்கிட்டு உட்காந்துருக்குறோம். யார் படுத்திருக்கிறா? சுக்கான் யார் கையில் இருக்கு? யார் கையில் சுக்கான் இருக்கு? ஆனால் அந்த போட்டை நடத்துகிற அந்த அந்த எப்படி சொல்கிறது, அதை ட்ரைவ் பண்ணுறது யார்கிட்ட இருக்கு? ஓகே, அந்த ஸ்டேரிங் யார்கிட்ட இருக்கு? Who was the steering? ஜீசஸ். யார் போட்டை ஓட்டணும்? நீ ஓட்டணுமா, காட் ஓட்டணுமா? Okay, there are a lot of people that try to drive their boat themselves. That is the problem. நம்ம படகை நம்மளே ஓட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு என்னது பிரச்சனை வருது. இதில் ஏற்றத்தாழ்வுகள் வருது, நீயா நானான வருது, பெருமை வருது, என்னங்களா பிரச்சனை வருது. இப்போ போட்டை யார் கையில் கொடுங்க? அதனால தான் அங்கே சீசர்கள் எல்லாம் திறமையான ஆட்கள் தான். சொல்லுது என்னங்களா, ஜானாக இருக்கட்டும், ஜேக்கப்பாக இருக்கட்டும், யாக்கோப்பாக இருக்கட்டும், அல்லது அந்திரேயாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நல்ல போட் ஓட்ட தெரிஞ்சவங்க இல்லைங்களா? எல்லா சிஷ்யர்களுக்கும் அப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கூப்பிடுறாரு. அப்போ வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, கவலைப்படாதீங்க. உங்களுடைய கஷ்டத்தில் ஆண்டவர் தூங்குற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? வேதம் சொல்லுது, இதை இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உறங்கலுங்க உன் வாழ்க்கையில். அப்புறம் ஏன் கவலை? உன் வாழ்க்கையில் அவர் உறங்கலை, உன் வாழ்க்கையில் அவர் தூங்கலை, உன் வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணலை, அலட்சியமா நினைக்கல. ஏதோ உன்னை படைச்சிட்டு ஏன்டா ஒரு கொள்கை இருக்கு. கடவுள் எப்படிப்பட்டவரா? அந்த கொள்கை சொல்லுது, உன்னை படைச்சாரு, உன்னை விட்டாரு, என்ன பண்ணாரு, விட்டுட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுன்னா கிடையாது. கடவுளுடைய வாழ்க்கை கிடையாது. அப்போ கடவுளுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க அப்படின்னா, உன்னை படைச்சாரு, உனக்காக உயிர் கொடுத்தாரு, உனக்காக காத்திருக்கிறார். அவ்வளோதான். சொல்ல புரிஞ்சிச்சிங்களா? Okay, God created you. He didn't leave you and went somewhere to do what? Enjoy. Okay, He is with you in all the troubles which you are facing. He is the one is ready to drive your boat. அவர்தான் உன் வாழ்விலே உன் படகை ஓட்டுகின்ற படகு ஓட்டி. சொல்ல புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிச்சா புரியலையா? ஏன் நீங்க எடுக்கிறீங்க? உங்க போட்டு தான் நீங்க தான் காசு கொடுத்து வாங்கினது, எல்லாம் உங்களது தான். அதுக்காக நீங்களே ஓட்டணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கடவுள் கையில் கொடுத்துருங்களா. இஸ் த கிரியேட்டர். நீங்கள் வாங்கியிருக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் டிரைவர் யாராக இருக்கணும்? கிரைஸ்டாக இருக்கணும். மறந்துடாதீங்க. நம்ம சொந்தமாக ஓட்ட நினச்சி போதும். பாறை மேலே மோதுது, அங்கே மோதுது, இங்கே மோதுது, பயம், கலக்கம், வேதனை, துன்பம். ஓகே, ஐ எம் நாட் ஹேவிங் எனிபடி டு வாட் எக்ஸ்பிரஸ் மை ஆல் டியர்ஸ். ஓகே, ஐ எம் நாட் ஹேவிங் எனிபடி டு வாட் ஷேர் மை சேட்னஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ். ஆனால் கடவுளுக்கு என்ன சொல்கிறேன்? நமக்கு என் கையில் கொடுத்துறேன், அதை தாங்க கொடுக்க மாட்டோம். அங்கே அதான் நமக்கு பாடம் சொல்லுது. இப்போ என்னுடைய கேள்வி, இந்த பாடம் படித்தோம் இல்லை, என்ன கற்றுக்கிட்டீங்க? ஐயா மாட்டினையா கை தூக்குறாங்க.
ஒரு கையில் மைக் கொடுத்தா நல்லா இருக்குமா? ஜஸ்ட் ட்ரை டு கிவ் மைக் இன் இஸ் ஹேண்ட் ஆக்சுவலி. ஏண்டா சப்போஸ் அங்கே ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? இங்கே இருக்குது மைக் இஸ் ஹியர். இயேசுவோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த அந்த நேரத்தில் நெருக்கடி வரும்போது இயேசுவே ஒரு கேள்வி கேட்குறான் சீச்சருங்க, நாங்கள் மடிந்து போகிறோமோ உமக்கு கவலை இல்லையா? அப்போ கவலை இல்லாத நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? கவலை இல்லாத ஒரு இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களோடு இருக்கிறாரா? இதை பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் எழும்புதுங்க. சோதனைகள், நெருக்கடி, வேதனைகள் வரும்போது நம்ம ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை மறந்து, ஆண்டவரே ஏன் என் மேலே கவலை இல்லையா, என் ஜெபத்தை கேட்கலையா? ஒன்று. ரெண்டாவது, அந்த யாவீரின் மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கும்பொழுது இயேசுவண்டை வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தவன் சொல்கிறான் இல்லைங்களா, ஏன் இன்னும் போதகிறத என்ன தொந்தரப்படுத்துகிற, உன் மகன் என்ன ஆச்சு, செத்து போயிட்டா ஆல்ரெடி. அந்த பாடத்தில் இருக்குங்க, மார்க்கு இல்லைங்களா, மார்க்கு 4வது அதிகாரம் 45லேருந்து 41 வரைக்கும் இருக்குது. சாரி. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே போயிட்டு சொல்கிறாரு, இந்த பெண் மரிக்கவில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அங்கிருந்து என்ன நினைச்சாங்க, என்ன செய்தாங்களா? சிரிச்சாங்க, நகைச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் ஆண்டவர் தான் எனக்கு என்று உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அநேகர் நம்மை பார்த்து ஏளனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். அந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்தை கூடாது. இரண்டாவது, சீஷர்களை போல நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கும் கூடாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா ஒரு வசனம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்பேற்பட்ட தேவனுக்கு சீஷர்கள் மேல கவலை இல்லாமல் இருந்திருக்குமா? அப்போது விசுவாசம் எவ்வளோ தான் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவோட எவ்வளோ இருந்தாலும், நம்ம விசுவாசத்தை இழக்கக்கூடிய அநேக பிசாசின் சூழ்நிலைகள் வருகிறது. அதை நாம் உறுதிப்படுத்தாமல் என் ஆண்டவர் தான் எனக்கு என்று உறுதிப்படுத்துவதற்காக இந்த பாடம் எனக்கும் ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்குதுங்க. ஓகே, இந்த பாடத்துலேருந்து நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சொன்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றதுனால நான் அந்த வசனத்தை சொல்கிறேன். என்னங்களா? ஓகே, இந்த பாடம் படிக்கும்போது if you are not able to learn some lessons, then studying the lesson is what? Useless. இந்த ஓய்வு நாள் பாடத்தை நம்ம படிப்பது என்னது? யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். அப்போ we have problems, we have troubles. Okay, we need to go in front of what? Struggles. வேதம் சொல்லுது learn the lessons. வேதனை கற்றுக்கொடு நமக்கு learn the lessons. Try to stand for God. வாழ்நாள் ஃபுல்லாக வேதனை தான், பட் ஸ்டாண்ட் ஃபார் காட். என்கிட்ட கடவுளுடைய ஐஸ் என்ன இருக்குது? காட்ஸ் ஐஸ் இஸ் அப்பான் மீ. கடவுளுடைய கண்கள் என் மேலே இருக்குது. நம்ம சீக்கிரமாக திங்கக்கிழமை பாடத்துக்கு வந்துடுவோம். குணப்படு திங்கக்கிழமை பாடத்துக்கு நம்ம வந்துடுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த சம்பவம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லைங்களா? ஐயா ஏற்கனவே எவ்வீரை தொடங்கிட்டார் ஐயா திங்கக்கிழமை பாடத்தில் இல்லைங்களா? எவ்வீரு மகள் என்ன பண்ணணும்? அப்போ கெஞ்சரா எப்படி ஆர்ட் எப்படி இருந்திருக்கும்? ஏங்க ஆர்ட் எப்படி இருந்திருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை வந்தது, இயேசுவால் என்ன பண்ண முடியும், என் பிள்ளைய குணமாக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை. இல்லைன்னா போயிருப்பானா? ஜெபாலய தலைவன் இல்லைங்களா? he got the hope, my God, our God Jesus can do what? Miracles in my child life. போகிறான் கெஞ்சறான். ஆனால் அங்கே என்ன நடக்கலை? எப்படி இருந்திருக்கோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, உங்கள் பிள்ளை ஐசியூவில் இருக்குது, உங்கள் பிள்ளை போராடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு டாக்டரை கூப்பிட போகிறீங்க. டாக்டர் தாமதப்படுத்தினா உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ஐசியூ, அந்த மூச்சுக்காக ஏதோ ஒன்று நடக்குது, போராடுது, வாழமா இல்லையான்னு நமக்கு தெரியல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்முடைய நிலையெல்லாம் ஓடு, டாக்டர்கிட்ட ஓடு. ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் அண்ட் காலிங் த டாக்டர்ஸ், பட் டாக்டர்ஸ் பட் டிலே பண்ணுறாங்க. நார்மலியா அப்போ எப்படி இருக்கும்? நார்மலியா யார் மேலே? டாக்டர் மேலே பயங்கர கோவம் வரும். கொஞ்சம் நெஞ்ச கோவம் கிடையாது. ஓகே, when something delays, then automatically what? We will take the person's wrong ways. அந்த பர்சனை ராங்காக நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ அவ்வளோ கோவம் வந்தாலும் அனுசுறாரு,
ஹலோ. ஓகே. அப்போ இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், எவ்விரு அவனுடைய உள்ளம் எவ்வளோ ஒரு தகப்பனா எப்படி துடிச்சிருந்துருக்கோம், எவ்வளோ வேதனைப்பட்டு இருந்திருக்கோம். நம்ம தான் தாங்க சம்டைம்ஸ் எவ்விரை போல இருந்தாலும் ஆண்டு சொல்கிறாரு வெயிட். காட் சேஸ் வெயிட் வெயிட். டெத்து கூட டேக் பிளேஸ் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெத் ஆச்சா காட் சேட் வெயிட். ஆனால் என்னது, அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு அவரால் முடியாது. ஏன்டா பிள்ளையினுடைய உயிர் துடிச்சிட்டு இருக்கிறாங்க, அங்கே பிள்ளை துடிக்குது, அவன் வாழ்க்கைக்காக துடிக்கிறா, வாழ்வுக்காக துடிக்கிறா, வேதனை கண்ணீர் பிரச்சனை அவரால் ஒன்றுமே முடியாது, துடிச்சிட்டு இருக்கிறா. காட் சேட் வெயிட். அவ்வளோதான். செத்து போயிட்டா, நியூஸ் வருது செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு தெரியும் இல்லைங்களா. காட் சே வெயிட், இட் மீன்ஸ் ஈவன் அது என்னன்னா செத்து போனாலும் நான் எழுப்போன்னு அர்த்தம். காட் இஸ் கோயிங் டு டூ த மிராக்கிள்ஸ். தேர்ஃபோர் காட் சே யூ டு வெயிட். கடவுள் சொல்றாரு நீ காத்திரு. காத்தில்லைன்னா நீ மனுஷனே கிடையாது. கடவுள் வழி நடத்துவார், மனுஷர்கள் வழி நடத்த போறது கிடையாது, கடவுள் வழி நடத்த போறாரு. அவங்க வாழ்க்கையில் என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதே போல் ஒரு பெண் 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இல்லைங்களா, தன் பணத்தை ஃபுல்லாக செலவழித்து பார்த்துட்டா. அதனால் ஒன்றும் என்ன பண்ணலை, ஒன்றுமே நடக்கலை. அதனால் ஒரு பிரயோஜனம் என்ன பண்ணலை, வரலை. ஆனாலும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? என்ன பாடம் கற்றுக்குச்சு வேதம்? கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவரை தேடு. கடைசியாக அவள் எழுந்திருக்க முடிய சூழ்நிலை கிடையாது. தெர் இஸ் நோ சிச்சுவேஷன் மேட் டு வாட் கெட் அப் அண்ட் கோ டுவர்ட்ஸ் அ காட் ஆர் டுவர்ட்ஸ் அ க்ரௌடு. அப்போ அங்கே க்ரௌடை நோக்கி போகிறதுக்கான சூழ்நிலை என்ன பண்ணலை அங்கே இல்லை. பட் அவள் மேடப், அவள் என்ன பண்ணுறா, போகிறா. ஆலயத்துக்கு வர சூழ்நிலை இல்லை, மேடப் பண்ணுறீங்களா? ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டே அட் ஹோம். ஹெடேக், ஸ்டே அட் ஹோம். ஸ்டமக் பெயின், ஸ்டே அட் ஹோம். இல்லை ப்ராப்ளம், ஸ்டே அட் ஹோம். நோ ஃபுட், ஸ்டே அட் ஹோம். ஓகே ட்ரபிள், ஸ்டே அட் ஹோம். இல்லைங்க, தட் இஸ் நாட் வாட் ரைட். That is not right at all, Sister Kavita. It's right. It's not right. Where you need to stay? Near to God. கடவுள்கிட்ட வரணும். அப்போ ஓடனா க்ரௌடு இருக்கு, பயங்கர க்ரௌட். 12 வருஷமா நீங்கள் தெரியும், 12 வருஷமா ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன கஷ்டப்பட்டிருப்பா, என்ன வேதனைப்பட்டிருப்பா, என்ன அழுகை துன்பம் என்ன. Sister Uma, did you understand what I tried to say? Struggle, you know that. We all know. But she made up her mind to go to meet whom? ஜீசஸ். க்ரௌடு போனால் தொட்டுட்டா வந்துட்டா. கடவுள் விட்டாரா? இந்த பாடத்தில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. கடவுள் என்ன பண்ணலை, விடலை. ஏன்னா அவர் ஆண்டவளை தொட்டதுனால அவருக்கு என்ன கிடையாது, அவள் வச்சா பாரு ஒரு விசுவாசம், நான் என் தேவனை பார்க்க போவேன்னு. அதாங்க, if you are coming to the church is not what? Okay, the faith which you have that if I go to God, I can talk to God, I can touch and get healed. I can come out of my ப்ராப்ளத்துலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு ஒரே வழி யார் தான்? காட் மாத்திரம்தான். அவரை விட்டால் there is no other way for me to stand for God. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? என்ன கொஸ்டின் இருக்கா? இப்போ நமக்கு பாடங்கன்னா இது என்னன்னா அது யாருக்கும் தெரியல. அவள் பட்ட இன்பம் யாருக்கும், அவளுக்கு மாத்திரம் இது. அவள் எஸ்கேப் ஆக்க நினைச்சார். ஆனவர் என்ன பண்ணாரு, இழுத்தார். அவளை கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா அவருடைய பலவீனமான அந்த பெண்மணி தான் வேதனையிலும் துயரத்திலும் அன்று அதிகாலையிலே என்ன பண்ண, அவள் புறப்பட்டு ஆண்டு விட்ட வந்தா. ஆண்டு சொல்றாரு, என்னண்டே வருவர்களுக்கு என்ன பண்ண, இலைப்பாறுதலை தருவேன். இது வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்தாலே நமக்கு இலைப்பாறுதல் கிடைச்ச மாதிரி இல்லை, அப்படிதானே? அப்போ ஆலயத்தில் வந்து உனக்கு பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னா எங்கே போனாலும் உன் பிரச்சனை சால்வ் ஆகாது. சொல்லுது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? Okay, come near to Christ or come near to God. Okay, come near to church. If you are not going to solve your troubles and problems, if you go anywhere, nothing will happen. ஏன்னா அந்த அவள் என்ன பண்ணிட்டாள்னா, தான் மருத்துவர் எல்லாத்தையும் பார்த்துட்டா, மருத்துவர்கள் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துக்கும் போனா. ஆனால் என்ன பண்ணலை, அவளுக்கு ஹீலிங் என்ன பண்ணலை, கிடைக்கல. ஹீலிங் கிடைக்கல, அவளுக்கு ஒன்றுமே கிடைக்கல.
பட் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போனால் என்ன பண்ணுச்சு, ஆண்டவர் சொன்னாருங்க, அந்த விசுவாசம் வெளியே தெரியணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த லெசன் நான் முடிக்க போகிறேன், ஒரு கேட்குறேன். ஆண்டவர் உனக்கு அதிசயம் செஞ்சுருக்கிறாரா? Did God did any miracles in your life? You want to hide? You want to hide? Do you want to hide what God did in your life? But God is not willing to live like that only. Okay, if you received the healing or the God's touch or miracle in your life, God want to bring that one to where? Out, be a witness. உங்களுக்கு புரியுதா சிஸ்டர் எஸ்தர்? ஸ்டேயிங் அட் ஹோம் அது அடுத்தவங்களுடையது, அது நான் கிறிஸ்டியன்ஸ், they let them stay at the home. But you are a Christian, you feel the touch of God, you learn the miracles of God. கடவுளுடைய அதிசயத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, கடவுள் உங்களை தொட்டு இருக்கிறாரு, கடவுள் உங்களை வழி நடத்திருக்கிறாரு, கடவுள் எல்லா தேவையும் சந்திச்சிருக்கிறாரு. அப்படின்னா அதை வீட்டில் வச்சுக்கிறது கிடையாது. கோ அவுட் அண்ட் ஸ்ப்ரெட். அதுதாங்க அந்த அவளை அப்படியே போக நினச்சவளை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவருடைய விசுவாசத்தை மேன் பண்ணி, ஏன்னா உங்கள்ட்ட விசுவாசம் இருக்கலாம், அந்த விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது, தூங்கிட கூடாது. அதை வெளியே கொண்டு போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு யார் இருக்கு சிஸ்டர் உமா? ஓகே, யா, ஐ பிலீவ் கிரைஸ்ட், ஐ பிலீவ் ஜீசஸ், ஓகே, ஐ வில் டூ திஸ் ஒன் தட் ஒன். ஓகே, ஷுட் நாட் ஸ்லீப் இன் யுவர் ஹார்ட் ஒன்லி, வேக் அப் அண்ட் கோ அண்ட் ஸ்ப்ரெட் த காஸ்பல்ஸ். அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுறது விரும்புகிறாரு. ஏன்னா ஆண்டவர் என்னை குணப்படுத்திட்டாரு, அதை போய் நான் வெளியே சொல்லணும். செவ்வாய்க்கிழமை பாடம் யோபு. ஐயா, நான் கொஞ்சம் சீக்கிரமாக நான் போகணும் ஆக்சுவலி, அதனால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிடுங்க. ஓ ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஐயா, ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, அவர் ஹீல் பண்ணுற மகளே அப்படின்றத ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாரு பயன்படுத்த அப்படின்னா, we are children of God. We no need to bother about whether you are having what, a ration or not, or whether you are having disease or not, whether you are having problem or not. That is not a problem. Okay, the real problem, okay, if you are go away from God, if you are ignoring to understand Christ is your father, correct? இயேசு உன்னுடைய தகப்பன் என்பதை நீங்கள் இக்னோர் பண்ணுறது தான் பிரச்சனை. மீதி எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டவருக்கு என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ யோபு ஸ்டோரியில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். யோபுல என்ன பார்க்குறோம், எவ்வளோ பிரச்சனை யோபுக்கு. இஸ் தேர் எனி ஒன் இயர் ஓகே who face like what problems like Job in your life? இங்கே இருக்கிறவங்க யாருன்னா யோபுனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வந்த பிரச்சனை போகல, உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா? சொல்லுங்க என்கிட்ட. கிடையாது, கிடையாது. யோபு போல பிரச்சனை நமக்கு கிடையாது இல்லையா? ஆனால் சின்ன சின்ன பிரச்சனையால் நம்மளை என்ன பண்ண முடியல தாங்கிக்க, சின்ன சின்ன பிரச்சனையை கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்மளால் தாங்கிக்க முடியல. கவனமாக இருக்க என்ன பண்ணணும், நம்ம கற்றுக்கணும். அப்போ யோபு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க, என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க? did they encouraged or discouraged? என்ன மெயினாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய குணத்திலேயே கை வச்சிட்டாங்க. அப்படிதானே? நீ எதனா தப்பு பண்ணியிருப்பப்பா, உனக்கு தெரியாது, நீ எதனா என்னது அன்ரைசஸாக வாழ்ந்துருப்ப. அப்போ யோபு யோசித்து பார்க்குறாரு. அதான் நீங்கள் சொன்ன இல்லையா, ஸ்திரீடத்தில் பிறந்தவன் அப்படி சொல்கிறாரு இல்லையா? அவர் யோசித்து பார்க்குறாரு, என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோம், என்ன நம்ம இது பண்ணிட்டோம், இந்த பிரச்சனை நமக்கு வர்றது என்ன? ஜஸ்ட் ஐ டெய்லி ப்ரேடு, ஓகே, ஈவன் ஐ ப்ரேட் ஃபார் மை சில்ட்ரன்ஸ், ஓகே, ஐ டெய்லி சாக்ரிஃபைஸ், ஓகே, ஆல்வேஸ் டிபெண்ட் அப்பான் காட் ஒன்லி, ஐ டிட் ஆல் குட், ஓகே, நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன், எல்லாத்தையும் தானம் பண்ணேன், எல்லாருக்கும் உதவி செஞ்சேன், ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது, எதையும் நான் அபகரிக்கலை, வஞ்சிக்கலை, என் கண்ணு கூட ஒரு பாவம் பண்ணலை அப்படின்ற உறுதியில் யார் இருந்தா? யோபு இருந்தா. ஆனால் வந்த நண்பர்கள்லாம் சொன்னாங்க. பட் ஸ்டில் அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா அப்படின்னு. நான் ஆக்சுவலி இப்போ நான் யோபு புக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 14வது அதிகாரம் என்னோடய ரெகுலர் ரீடிங்கில். அதை வாசித்து பாருங்களேன். நம்மளால் முடியுதுங்களா? நம்ம செய்யாத ஒன்றை யாருன்னா சொல்லிட்டு தாங்க முடியுதா? ஆனால் அவர் மெயின்டைன் பண்ணார். அவர்கிட்ட குறையே சொல்ல முடியாது. வேர்ல்ட்லி பீப்புள் யாரும் அவர்கிட்ட குறை சொல்ல முடியாது. ஒன்லி காட் கேன் வாட் பாயிண்ட் அவுட்.
பட் வேர்ல்ட்லி பீப்புள் கேனாட் பாயிண்ட் அவுட் ஈவன் ஒன் சின்ஸ் ஜோப் வாழ்க்கையில். யோபு வாழ்க்கையில் ஒரு பாவத்தை கூட என்ன பண்ண முடியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்டா யோபு புத்தகத்தை ஃபுல்லாக வாசித்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான் எதனா சொல்லணும்னா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு யோபு தன்னை பாதுகாத்துக்கிட்டார். அவருக்கு பிரச்சனை வந்தது. உங்களுக்கு பிரச்சனை வரலன்னா யோபு மாதிரி இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒன்று சொல்லாமா, யோபு மாதிரி நீங்களா அப்போ பிரச்சனை வந்து உங்களால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியலன்னா என்ன பண்ண முடியல, உங்கள் விசுவாசம் சரியில்லைன்னு அர்த்தம். சரி பண்ணிக்கணும் அப்படி விசுவாசத்தை. யோபு மாதிரி நிற்போம் ஏட்டா. அவருடைய சூழ்நிலை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் ஈவன் அப் டு டெத். ஒரே சமயத்தில் 10 பிள்ளைங்க சாவு. எத்தனை பிள்ளைங்க சாவு? ஒரே நிமிஷத்தில் எத்தனை பிள்ளை சாவு? அவர் கண்ணு முன்னாடி 10 பிள்ளை அப்படின்னு வச்சுக்கலாம். பாக்ஸ் நிற்கிது. எத்தனை பாக்ஸ் இருக்குது? 10 பாக்ஸு. அவருக்கு பெரிய பிள்ளையை திறந்து பார்க்குறாரு, சின்ன பிள்ளையை திறந்து பார்க்குறாரு, நடு பிள்ளையை திறந்து பார்க்குறாரு, அன்பான பிள்ளையை திறந்து பார்க்குறாரு, பொட்டை பிள்ளையை திறந்து பார்க்குறாரு. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? என்னங்க கொஞ்சம் நெஞ்ச வேதனையா? என்னம்மா நம்ம அதை ஜஸ்ட் வி நாட் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நம்ம அதை ரியலைஸ் பண்ண முடியல. வி நாட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த நிலையில் அவர் கத்தர் கொடுத்தார். கத்தர் எடுத்தார். ஏன் நம்மள்ட்ட வர மாட்டேதுங்க? எத்தனை வருஷமாக கிறிஸ்டினாக இருக்கணும். அவர் பட்ட பாடுகளில் கொஞ்சம் கூட நமக்கு கிடையாது. எல்லாமே ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்களா? நான் அப்படி அதுக்கு அடுத்தது எம்மா ஊருக்கு வந்துடுறேன். அதில் நிறையா இருக்குது. அது சொல்லணும்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். அது நான் ரெகுலராக அதோட ரீட் பண்ணுறேன்னா இப்போ ரெகுலராக. அதனால் நான் இதை பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் கவலைப்படாதீங்க. அவரோட வாழ்க்கையில் ஆண்டவரை பார்த்தாரா? ஆண்டவர்கிட்ட பேசினாரா? டிட் he receive the blessings? Did he saw God? Did he hear what God speaks? Yes. அந்நிய கண்ணல்ல, என் சொந்த கண்ணால். அதனால் அவர் சரீரத்தை பற்றி அவர் கவலைப்படலைங்க. என் சரீரம் என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் கண்ணாலேயே நான் பார்ப்பேன். அந்த நம்பிக்கை தாங்க அவரை நிறுத்துனுச்சு. கடவுளுடைய பிள்ளையா, do you have that kind of faith உன்னுடைய வாழ்க்கையில்? சோர்ந்து போயிடனால எம்மாவூர் செல்கிற புதன்கிழமை பாடம். எம்மாவூர் செல்கிற வழியில் என்ன பண்ணுறாங்க? யாரை பார்க்குறாங்க? 2 பேர் போயிட்டுருக்குறாங்க இல்லைங்களா? நம்ம சுத்தம் அப்படி தான். பாஸ்டர் இருந்தார், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, போயிட்டார். என்ன பண்ணான்னு தெரில. அவங்க இவர் தான் மேசியானார், நம்பி போனோம். டிசைபிள்ஸ் பேச்சு பாருங்கள். யார் பேசுகிறா? டிசைபிள்ஸுடைய பேச்சு. 2 பேர் பேசிட்டு போயிடறாங்க. அவங்க கூட ஒருத்தர் வராரு. இவங்க நினச்சிக்கிட்டாங்க அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு இல்லையா? பேசுகிறாங்க. அவர் மேசியான்னு சொன்னார், அவர் அற்புதம் செஞ்சார், அடையாளம் செஞ்சார், எல்லாரையும் எழுப்பினார். சரி இவர் தான் போல இருக்கு அப்படின்னு நாங்களும் நம்பினோம், நாங்களும் பின்னாடி போனோம். ஆனால் நடுத்தருவில் என்ன பண்ணிட்டாரு? விட்டு போயிட்டாங்க. 1. 2வது, இந்த யூத மக்கள் இருக்கிறாங்களே எப்படியோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஆசாரியில் இருக்கிறாங்களே எப்படியோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்கள மாதிரி ஒரு கொடுமையான ஆட்கள் இல்லை, ஒரு அப்பாவி மனுஷனை போட்டு அந்த அடி அடித்து, அந்த வேதனைப்படுத்தி, அந்த துன்பப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அரைஞ்சி அவமானப்படுத்தி. இந்த வேதனை ஒன்று, கடவுள் கைவிட்டு போயிட்டாரு. இன்னொரு, நான் தான் நம்பினவருக்கு அவ்வளோ வேதனை, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கண்ணீர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்போ இப்போ இவங்களுக்கு எல்லா விதத்திலும் என்னங்க, இவங்களுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. அந்த ஏமாற்றம், அதைரியம், குழப்பம். சிஸ்டர் உமா, did you understand that? Yes, okay, leaving everything and followed what? Christ. Now Christ himself what? Crucified. நம்மகிட்ட இருக்கிற கிரைஸ்ட் crucified பண்ணிட்டான்னு கலங்குறீங்களா? he crucified for you. யாருக்காக? for which purpose he crucified? Keep in your mind. Whether he sleeps or crucified, for your purpose. Don't forget it. அவர் வந்து அறையப்பட்டாலும் அது உனக்காக. அவங்க புரியல. அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்க கூட போய் இருந்து, கலங்காதே, பயப்படாதே. அது லூக்கா 24 நீங்கள் படிக்கலாம். 24:38 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் நின்று அவங்க என்ன பண்ணாரு? அவங்களுடைய கண்கள் என்ன பண்ணுது? திறக்கப்பட்டது. Did you close your eyes? Did you close your eyes? ஃபெய்த்தினுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கா? திறங்க. கிரைஸ்ட் இஸ் வித் யூ. கிரைஸ்ட் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை வழி நடத்தாத வேறு யாருங்க வழி நடத்த போகிறாரு? அப்படி நினச்சிங்களேன்.
அவங்க கூட போனதே உணர்ந்ததில்லை. அவங்க நடுவில் வந்து அப்பீர் ஆனதே அவங்க என்ன பண்ணலை, உணர்ந்து கொள்ளலை. அப்போ நிறைய சவால்கள் இருக்கலாம். there may be more challenges, but who is there with you? God. வேலைக்கிழமை பாடம் என்னன்னா, இயேசுவை பாத்தியா? இயேசு இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் இயேசுவை பார்த்தீங்க? டெய்லி ஜஸ்ட் we are listening this one. இந்த லெசன் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம், இந்த லெசன் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த லெசன் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, இயேசுவை பார், see Jesus. But instead of seeing Jesus, we are seeing human beings. Instead of Jesus, we are seeing what? The people who are for us. தானே? அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அப்படி தான் பார்க்கணும் இல்லையே. யார் வேதம் சொல்லுது, யாரை பார்க்கணுமா? ஐ ட்ரை டு see whom. நான் யாரை கவனிக்கணும், யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். எந்த சூழ்நிலையில் நல்லா இருக்கும் போதா? அவன் இன்னைக்கு படிக்கிற பாடங்கள்லாம் என்னங்களா? மை ட்ரபிள்ஸ், என்னுடைய உபத்திரவத்தில், என்னுடைய சஞ்சலத்தில், என்னுடைய அழுகையில், என்னுடைய தோல்வியில், சொல்லமா என்னுடைய தோல்வியில், என்னுடைய இயலாமையில், என்னுடைய மரண காரியங்கள் மத்தியில், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்களா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா தாவீதுக்கு தெரியுது யாரை பார்க்குறாரு, நோக்கிப்பார், என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன பண்ணோம், என்ன தேட்டுறோம். அப்போ நான் யாரை பார்க்கணுமா? இயேசுவை பார்க்க விரும்புகிறாயா? இயேசுவை பார். அவர் தாங்க எல்லாம். அவர் தான் உனக்கு நடத்துகிறவர், உன் பலவீனத்தை அறிந்தவர். அவர் தான். He understands your weaknesses. எல்லாருக்கும் வீக்னஸஸ் இருக்கா? எல்லாருக்கும் போராட்டம் இருக்கா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கா? ஏன் இயேசுவை பார்க்காத மற்றவங்கள பார்க்குறோம்? ஏன் உலக பிரகாரமான சப்போர்ட்டுக்கு we are waiting for that? எதுக்காக உலக பிரகாரமான ஆட்களை நோக்கி நம்ம காத்திருக்கிறோம்? அப்போ வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, இயேசுவை நோக்கி என்ன பண்ணுவோம், பார்ப்போம். அங்கே எங்கே நமக்கு பாடத்தில் ஒரு தெளிவாக என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, இயேசுவை பாருங்கள், மகிழ்ச்சி என்ன பண்ணோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ இங்கே ஒரு 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 கனவு போட்டிருக்கிறாங்க. இந்த கனவு நாங்கன்னா, ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பார்க்கணுன்னு நினச்சி இயேசுவை பார்த்த உடனே இயேசு இங்கே வா அப்படின்றாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுவை நோக்கி போகும்பொழுது இவங்க எதை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த இடம் படிக்கட்டு கூட என்ன பண்ணோம், கலக்கத்தை ஏற்படுத்தும். ஏற முடியாது, துன்பம். ஐயோ இதில் எப்படி நான் போக அப்படின்னு வேதனை இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்த உடனே இதையும் சொம்ப கீழே போட்டுரு, எல்லாத்தையும் கீழே எடுத்துருந்ததெல்லாம் கீழே போட்டுரு அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டாங்க. கீழே போட்டுட்டு அவங்க இறுதியாக போய் யாரை பார்த்துட்டாங்களாம், இயேசுவை பார்த்துட்டாங்க. இல்லைங்களா? அந்த அனுபவத்தை போட்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் இதை எழுதினவங்களுடைய அனுபவம் அது இருக்குன்னு நினைக்கிறேன். she received the vision ஆர் கனவு, ட்ரீம்ஸு. அந்த ட்ரீம்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு வானோடனே போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு கூறார், வா, ஜஸ்ட் கம் டு மீ. உனக்கு எவ்வளோ வேதனை இருந்தாலும் ஜஸ்ட் ப்ளீஸ் கம் டு மீ, ஐ வில் பி தேர் ஃபார் யூ. உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவர் போமா? இஸ் தேர் எனி கொஸ்டின்ஸ்? இஸ் தேர் எனி கொஸ்டின்ஸ்? இஸ் தேர் எனி கொஸ்டின்ஸ்? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் கண்ணீர் இருக்குது, எல்லாருக்கும் வேதனை இருக்குது. கடந்த வாரங்களில் எனக்கு பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான ப்ரெஷர் லாஸ்ட் வீக்கு இல்லையா? ஒன்றும் என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலைகள் நிறைய. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. நிறைய ப்ரெஷர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு. செய்யறதுக்கு என்னன்னு செய்யறதுக்கு இயலாத ஒரு நிலைமைகள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மைண்ட் என்ன பண்ணலை, வேலை செய்யலை. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. My mind is not at all working in that situations. It's not because of that I am receiving the problems. It is because of something comes from every word. There I am unable to do anything. Unable to do anything. என்னால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. Only I can do pray for them. நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, pray. இயேசுவை பார். நம்ம நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு they have their own problems. They have their own problem which they cannot express, which they cannot share. They may have their own problems, but see God.
When you have direct connections with God, when you are able to see God, then God is for you, God will do. Okay, what do you learn? One line, just I want answers from one line. Today lessons, what you learned? இன்னைக்கு பாடத்துக்கு நான் இந்த ஒரே வார்த்தை தான், ஒரே லைன் தான். Sister Uma, what did you learn? Trust God. Sister Kavita, what did you learn? என்ன கற்றுக்கிட்டீங்க இன்னைய பாடத்தில்? ஐயா மார்ட்டின் ஐயா. உதவி செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். தடைகள் உண்டு. க்ரௌடு உள்ளே போக முடியாது, என்ட்ரு ஆக முடியாது. என்டர் தொட்டுட்டா அதை நம்ம கற்றுக்கிட்டோம், அப்படி தானே இல்லைங்களா? உபத்திரம் உண்டு, வருகிறோம். ஓகே, கட்டாயமாக அதுக்கு பலன் உண்டு. சிஸ்டர் தீபா, வாட் யூ லேர்ன்? என்ன கற்றுக்கிட்டீங்க? எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஐயா நார்மன், என்ன கற்றுக்கிட்டீங்க? நமக்கு தேவனுடைய பிள்ளைங்க. ஐயா பாஸ்டர், கடவுள் எப்பொழுதும் நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஐயா ராஜகோபால், என்ன கற்றுக்கிட்டீங்க? சரியான டைமில் அவர் வந்துடுறாரு. ஐயா சரியான டைமில் அவர் வந்து நமக்கு துணையாக இருப்பார். சிஸ்டர் எஸ்தர், என்ன கற்றுக்கிட்டீங்க? சிஸ்டர் எஸ்தர், என்ன கற்றுக்கிட்டீங்க? வாட் யூ லேர்ன்ட்? எஸ்தர் சிஸ்டர், என்ன கற்றுக்கிட்டீங்க? சொல்லுங்கள் கவிதா சிஸ்டர், நீங்கள் சொல்லலை, எனக்கு புரியலம்மா. எத்தனை பின்னடைவுகள் இருந்தாலும் நம்ம பலமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? நம்ம நிற்க முடியும். இன்னும் வேறு யாருன்னா? ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.